இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 18 ஏப்ரல் 2024 வியாழக்கிழமை முதல் 24 ஏப்ரல் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி அன்றைக்கு கரிநாள். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அருமையான ஒரு முகூர்த்த நாள். அன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், மகாவீர் ஜெயந்தி. 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் அடியவருள் ஒருவரான உமாபதி சிவம் குரு பூஜை. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை, ரௌச்சிய மன்வாதி, இசைஞானியார் குரு பூஜை, மதுரகவி ஆழ்வார் திருநக்ஷத்திரம், வாஸ்து புருஷ பூஜை அன்றைக்கு காலையில் 8:34 9:30 வரைக்கும். 24ஆம் தேதி திரு குறிப்பு தொண்டர் குரு பூஜை. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் புதன் சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:57 சந்திர பகவான் சிம்மராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10:29 சந்திர பகவான் கன்னிராசிக்குள் பிரவேசிக்கிறார். 22ஆம் தேதி மாலை 3:02 செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 23ஆம் தேதி காலையில் 9:56 சந்திர பகவான் துளாராசிக்குள் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம், கிரக மாற்றம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த ஒரு நேரத்தில் ராசிநாதன் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. நம்முடைய ராசிக்கு பார்க்கும்போது எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமே நம்ம ராசிக்கு ரொம்பவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. எந்த முயற்சியும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நல்லபடியாக வரும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும், வரும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தினருக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு காத்திருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா சுபவிரய செலவுகள் இந்த காலத்தில் நமக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும்.
பொதுவாக நாம் இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே காணப்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக நாம் இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா, 5ஆம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கு. ஏற்கனவே செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார், 8ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். இந்த நேரத்தில் அவர் நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார், 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அப்போ ஏற்கனவே புதன் சுக்கிரனுடைய ஒரு பார்வையும் நமக்கு அந்த இடத்துல இருக்கு. தடைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களால் ரொம்ப சுலபமாக அனைத்து காரியங்களிலும் சாதிக்க முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் செய்ய முடியும். அது மாதிரி நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் நிச்சயமான முறையில் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும். பல வழிகளிலும் மிகப்பெரிய சாதனைகள், ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறது. பொதுவாக நம்ம இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கிறோம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புதிய உத்தியோகத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அனைத்து விஷயங்களுமே அனுகூலங்களே உங்களுக்கு நிச்சயமான முறையில் வாரி வழங்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். ஒரு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த நேரம் நமக்கு கிடைக்காது. அதனால் தயவு செய்து இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக நாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா, சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இப்போ வெளியூர் வெளிநாடு பயணமோ இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம், அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி சந்திரனுடைய சஞ்சாரத்தால் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். பொதுவாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா, ராசிநாதன் புத பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான மீன ராசியில் வக்ர நிவர்த்தியாகி நேர்பாதையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க ஒரு தெளிவு ஏற்படும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் ஒரு தெளிவு உண்டாகும். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரிய வரும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஏற்றம் பெறும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். குடும்பத்தில் பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு தெளிவோடு நீங்கள் நடந்துப்பீங்க. அது மாதிரி இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சகோதர சகோதரியோட நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் உண்டாகும். புதிய மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். இந்த மாதிரி தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். ஒரு புதுசாக லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு சப்சிடி வாங்கணும், இல்லை லோன் இது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில், புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பொருளாதாரத்துலலாம் ஒரு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு
தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, முன்னேற்றம் நிச்சயமான முறையில் நமக்கு காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நேரம் நமக்கு பிறக்கும் போதே ராசிநாதன் சந்திர பகவான் ராசியில ஆட்சியா அமர்ந்திருக்கார். அதன் பிறகு அவர் தனவாக்கு, குடும்பஸ்தானம், தைரியஸ்தானம், சுகஸ்தானம் வரைக்கும் பயணிச்சிடுறார். அதாவது அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்கு. அப்போ சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய காரியங்களில் நமக்கு சில தடங்கல்கள் உண்டாகலாம். ஸோ நமக்கு இந்த இதில் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா 8ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து செவ்வாயும் சஞ்சாரம் பண்ணிட்டு ஒரு விதமான ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு தேக்க நிலை, இது எல்லாமே நமக்கு உண்டாச்சு. தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறது, நாம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சிக்கிறது, அது மாதிரி ஒரு பதட்டம், எப்போதுமே ஒரு தேவையில்லாமல் ஒரு பதட்டம், இதெல்லாம் நமக்கு உண்டாச்சு. இப்போ நமக்கு 9ஆம் இடத்துக்கு அவர் மாறுறார். அப்போது இந்த 9ஆம் இடத்துக்கு மாறும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்கள், அதாவது ரத்தம் சம்பந்தமான உறவுகள், அப்பா அம்மாவாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி வரவுக்கு குறைவு இருக்காது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். தூங்க போகும்போது, ஒரு பயணம் போகும்போதெல்லாம் நமக்கு சில நேரங்களில் ஒரு பதட்டம் உண்டாகலாம். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பல வழிகளிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் நம்பலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அது இந்த சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் சில காரியங்களில் நமக்கு இழுபறிகள் இருக்கும். ஆனாலும் எல்லா காரியங்களையும் உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரமும் குருவினுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக நாம் இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் வந்தாச்சு. ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சுணக்க நிலை, தேக்க நிலை, செவ்வாய் மாறிட்டாருன்னா 4ஆம் இடத்தை 3 பேர் பார்ப்பாங்க. சூரியன் பார்க்க ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கார், குரு பார்த்துட்டு இருக்கார், செவ்வாயும் பார்க்க போகிறார். அதனால கல்வியில் ஒரு நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைஞ்சிருக்கு. ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திர பகவான் நமக்கு ஒரு சம்பந்தப்படுற, அதனால் எல்லா வழிகளிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். சில விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கணும். முதலாவது விஷயம், வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோடலாம் பேசும்போது நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். ஸோ நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளலாம். அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும்.
சில நேரங்களில் தேவையற்ற அவசரத்தை குறைச்சிடணும். அது மாதிரி வரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வரவுக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது. பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மெயினாக நமக்கு இந்த உறுத்திக்கிட்டு இருந்த அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில தடங்கல்கள் அந்த சனியினுடைய பார்வையினால், சனியினுடைய சஞ்சாரத்தால் சில தடங்கல்கள் வந்தாலும் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் தைரியமாக இருங்க. நிச்சயமாக தொழில் உத்தியோகம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். இந்த காலகட்டத்தை எடுத்துனோம் அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தினசரி காளியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது. பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ராசிநாதன் 7ஆம் இடத்துல ஒரு பலமற்று காணப்பட்டாலும் சுயசாரம் ஆகியிருக்கார். அது ஒரு பெரிய பலம். அடுத்தது செவ்வாய் நேரடி 7ஆம் வரலையாக பார்க்க போகிறார். இதை மாற போகிறார் இல்லையா பார்க்க போகிறோம். சுக்கிரன் பார்க்குறார். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நமக்கு எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும். இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்காவது இருந்ததுன்னா அது நிச்சயமான முறையில் இந்த காலகட்டத்தில் சரியாயிடும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, குழப்ப நிலை அனைத்துமே விலகும். நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நேரம் இது. பொதுவாக தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாம். நேரம் நல்லா இருக்குது. உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு நல்ல மாற்றங்கள், மாறுபாடுகள் வந்து சேரும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். மேற்படிப்பெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த வாளுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி காத்திருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம் நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு மாறுறது. அது உள்ளபடியே நமக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு நாம் சொல்லலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நமக்கு விலகும். பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் ஒரு சாதகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். சுபவிரய செலவுகள் உண்டாகும். கோச்சார சந்திரன் ரொம்ப ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். அது மாதிரி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும்னு நாம் நம்பலாம்.
தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். இந்த காலகட்டம் நாம் எடுத்துக்கிட்டோம், பெண்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடக்க நிலை, முடக்கமாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக மீண்டும் துளிர் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த காரியமும் அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் போயின்னு இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி அது இதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில தடங்கல்கள் நமக்கு இருந்தது, அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் நம்ம எதிர்பார்க்கலாம். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில தடை தாமதங்கள் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் சமாளிப்பீங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக கிடைக்கும், நடக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல விதத்திலும் யோக பலன்கள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் இந்த காலகட்டம் பிறக்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றார். ஆனால் அன்றைக்கு காலையிலேயே அவர் பாக்கியஸ்தானத்துக்கு மாறிடுறார். அதனால கோச்சார சந்திரனுடைய ஒரு சஞ்சாரம் எல்லாமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும்னு நாம நம்பலாம். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதருடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம். பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும்.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சில நேரங்களில் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பிரயோகப்படுத்தணும். ஏன்னா நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்யறது நமக்கு நன்மையை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடம், ஒரு பயணங்கள் போகிறீங்க, இல்லை குடும்பத்தில், இல்லை யாருக்காவது ஒரு அறிவுரை சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம். எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும், நல்லபடியாக வரும். தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம், ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நியூ இன்வெஸ்டர்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம், அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நேரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் தொடர்பு கொள்கிறார். இந்த நேரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். அதாவது இந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குடும்பம், பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே உண்டாகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு நாம் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வேலை பளு இருக்குங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் ஒரு நல்ல சமாளிக்கக்கூடிய திறமை வந்து சேரும். ராசியிலேருந்து செவ்வாய் விலகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது. ஏன்னா ஒரு 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 1.5 மாதமாக ஒரு தேவையில்லாத படபடப்பு, பரபரப்பு, ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு வேகம், இதெல்லாம் நமக்கு இருந்தது. இனிமேல் அதில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ராசியில் இருக்கும்போது நமக்கு பலவிதமான சிக்கல்களை நாம் பார்த்தோம். இனிமேல் அது எல்லாமே நமக்கு சரியாயிடும். கவலைப்படாதீங்க. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா இந்த காலகட்டத்தில் நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம், பெரிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலம். ராசியில ஒரு அருமையான கிரக கூட்டணி உண்டாகும். 4 கிரகங்களுடைய கூட்டணி. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்கும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தொழில் உத்தியோகத்திலெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்களை கண்டறிந்து அதை சரி செய்ய முற்படுவீர்கள். ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், இது எல்லாமே ரொம்பவே அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி வெகுஜன தொடர்பு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எந்த உதவி யார்கிட்டேருந்து எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உத்தியோகத்தினருக்கெல்லாம் ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியம் பற்றிய பயம் நீங்கிடும். ஒரு தேவையில்லாமல் நம்ம ஹெல்த்தை பற்றி ஒரு பயம் இருந்துன்றது, அந்த பயம் கண்டிப்பான முறையில் நமக்கு போயிடும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். குடும்பத்தாருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.